ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், அதுக்கப்புறம் ஈரோடு, சேலம் இந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே எப்படி நம்ம அறுபடை வீடுகளில் ஒரு கோயிலான திருத்தணியை, அதாவது திருத்தணிக்கு எப்படி நம்ம ட்ரெயினில் வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விவர்ஸ், இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருத்தணிக்கு நம்ம வரணும் அப்படின்னா 2 ரூட்டு. ஒன்று பஸ்ஸில் வர்றது, இல்லை நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர்றது. அப்படி வரும்போது நம்ம ஈரோடு, தருமபுரி இந்த வழி எப்படி வந்தாலும் நமக்கு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் நமக்கு ஓன் பைக்கா இல்லை எதில் இருந்தாலும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரத்தில் நமக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். சரி, 8 மணி நேரத்தில் ஒரு வயசானவங்களால் அந்தளவுக்கு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். சரி, இவங்களுக்காக நம்ம ட்ரெயினில் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இது வரைக்கும் அந்த நகரங்கள்லேருந்து திருத்தணிக்குன்னு டைரக்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. என்ன தான் திருத்தணி அரக்கோணம், இந்த திருவள்ளூர் இந்த நகரங்களை சுற்றி இருந்தாலுமே கூட உங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின் இல்லாத காரணத்தினால ஒரு ட்ரெயின் நம்ம மாறி தான் வர மாதிரி இருக்குது. இப்போ அவங்க திருப்பதி போகிறாங்க அப்படின்னா திருப்பதி போயிட்டு ரிட்டன் இந்த பக்கம் அரக்கோணம் வழியாக வந்தால் திருத்தணி ட்ரெயினில் பிடிச்சி வரலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் அரக்கோணம் தான் அவங்க வர மாதிரி இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா அரக்கோணத்தில் இருந்து அவங்க அரக்கோணத்துலேருந்து திருத்தணி வரத்துக்கு அவங்க எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க காலையில் கோயில் எதுக்கோ கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க கோயம்புத்தூர்லேருந்து அரக்கோணம் வரக்கூடிய இந்த ட்ரெயின், அதாவது நைட்டு ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவை எக்ஸ்பிரஸ், அதாவது மத்தியான ட்ரெயின்னா கோவை எக்ஸ்பிரஸ், அதில் வந்தீங்கன்னா நைட்டு 9:23க்கு நீங்கள் வந்துடலாம். அப்போ நீங்கள் 9:23க்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா நைட்டு 9:45க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. நைட்டு 10:04 மணிக்கு நீங்கள் திருத்தணி போயிடலாம். இல்லை நீங்கள் காலையில் விடிய காலம்பரை நீங்கள் வரணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது அலப்பை எக்ஸ்பிரஸ், நைட்டு 9:35க்கு இருக்கக்கூடிய அலப்பை எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து. அப்படி இல்லாட்டி 10 மணிக்கு இருக்கக்கூடிய மங்களூர் எக்ஸ்பிரஸ். அடுத்ததாக அதே 10 மணிக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் டு சில்சார் எக்ஸ்பிரஸ். சில்சார் எக்ஸ்பிரஸ் வேண்டாம், அடுத்ததாக நீலகிரி எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஸில் நீங்கள் வரலாம். அப்படி இல்லாட்டி சேரன் எக்ஸ்பிரஸில் நீங்கள் வரலாம். அப்படி இல்லாட்டி கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் வரக்கூடிய இந்த ட்ரெயின், நீங்கள் எந்த ட்ரெயினில் எப்படி நீங்கள் வந்தாலுமே காலையில் நீங்கள் ஒரு 4 மணி இல்லை ஒரு 3 மணிலேருந்து ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5:30 மணி சுமாருக்கு நீங்கள் கண்டிப்பாக திருத்தணி, அதாவது அரக்கோணமில் நீங்கள் இறங்கிட முடியும். ஸோ இறங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு அரக்கோணத்துலேருந்து காலையில் இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:25க்கு அரக்கோணத்துலேருந்து திருத்தணி போகிற மெமு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 நிமிஷம். ஆனால் உங்களால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 5 மணிக்கு இருக்கக்கூடிய திருத்தணி, அதாவது அரக்கோணம்லேருந்து திருத்தணி போகக்கூடிய மெமு ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா 20 நிமிஷத்தில் பயணம் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி அடுத்ததாக 5:42க்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் ஏறினீங்கன்னா 6 மணிக்கெலாம் நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த 2 ட்ரெயினில் ஏதோ ஒரு ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 5:20லேருந்து 6:05 இந்த டைமுக்கெலாம் நீங்கள் கோயிலுக்கு போய் சேர்ந்துட முடியும். அப்படி அதுக்கு முன்னாடியே போகிறதுனா கூட உங்களுக்கு 4 மணிக்கு 4 மணி சுமாருக்கு உங்களுக்கு மெமு ட்ரெயின் இருக்குது. ஆக நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் காலையில் போகிறதுக்கு உங்களுக்கு இந்த ட்ரெயின் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் லோக்கல் அங்கே இறங்கின உடனே உங்களுக்கு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தூரத்துலேயே உங்களுக்கு கோயில், சத்திரம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ரிட்டன் வரத்துக்கு உங்களுக்கு திருத்தணியிலேருந்து அரக்கோணம் வரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் 8:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதை விட்டிங்கன்னா 10:15க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெயின்லேயே நீங்கள் வரதை விட உங்களுக்கு பெட்டராக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 12:35லேருந்து 2:20க்கு ஒரு 12:32க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா நீங்கள் 1 மணிக்கு நீங்கள் அரக்கோணம் வந்துடலாம். ஸோ நீங்கள் 1 மணிக்கு அரக்கோணம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அரக்கோணத்துலேருந்து நீங்கள் அரக்கோணம்லேருந்து நீங்கள் சென்னை போகிறதுக்கு, அரக்கோணம்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் போகிறதுக்கு 2:20க்கு வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது.
பிடிச்சிங்கன்னா நைட்டு 9 மணிக்கு நீங்கள் 9:35 இந்த டைமுக்குலாம் நீங்கள் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் நீங்கள் கோயம்புத்தூர் அந்த டைமுக்கு போயிடலாம். இல்லை நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டே சாமியெல்லாம் பார்த்துட்டீங்க, இல்லை விடிய காத்தாலே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நைட்டே வந்துட்டீங்க, காலையிலேயே நீங்கள் சாமி விடிய காத்தால பார்த்துட்டு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு வந்து இந்த 5:30 இந்த டைமிங்கில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து 5:54 6:48 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அரக்கோணம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் 7:10க்கு கோவை எக்ஸ்பிரஸ் இருக்குது, 7:05க்கு அந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு மத்தியானம் 2 மணிக்கெலாம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போய் சேர்ந்துட முடியும். இல்லை நீங்கள் சாயந்தரம் தான் நீங்கள் வந்து கிளம்பி வரீங்க அப்படின்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் கோயிலே உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் ஏதாவது நீங்கள் போயிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6:35க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு சாயந்தரமாக நீங்கள் போகிறதுக்கு 3:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, எம்ஜிஆர் சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் இருக்குது. அப்படி இல்லாட்டி 4:20க்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்தபடி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்டே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போய் சேர்ந்துட முடியும். ஸோ இது போல் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் பிளான் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் காரம் எதுவுமே வந்து வீணாகாது. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் அந்த அன்றைக்கி நைட்டு நீங்கள் காலையில் நாள் நீங்கள் நைட்டு கிளம்புனீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கான டைமிங் சரியாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து காலையில் நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா கூட, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து உதாரணமாக கோயம்புத்தூரில் காலையில் வந்து ஒரு 6:20 ட்ரெயினுக்கு கிளம்புறீங்க, மத்தியானம் 12:28க்கெலாம் நீங்கள் அரக்கோணம் வந்துட்டிங்கன்னா கூட அரக்கோணத்துலேருந்து நீங்கள் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதாவது சென்னை சென்ட்ரல்லேருந்து திருத்தணி போகிறதுக்கு உங்களுக்கு மத்தியானம் 1:25க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 2:05க்கு இருக்குது. ஆனால் நீங்கள் போய் அந்த டைமில் வந்து நீங்கள் கோயிலில் தரிசனம் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. அதனால் பகல் நேரத்தில் கிளம்புறத விட முதல் நாள் நைட்டு கிளம்புனீங்கன்னா அடுத்த நாள் நைட்டு நீங்கள் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட முடியும். ஸோ நீங்கள் திருத்தணி போகிற பக்த கோடிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட வீடு உங்கள் சொந்த ஊர் அங்கே இருக்கக்கூடிய நகரங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, கோயில் சம்மந்தமாக போகாமல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம்லாம் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் காலையில் கோவை எக்ஸ்பிரஸ் பிடிச்சிங்கன்னா கூட நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரெயின் லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் கிளம்பி வரலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய ரயில்வே சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.